ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சாதம் தான் வடிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் நல்லா பருப்பு போட்டு கழுவி எடுத்துக்கிட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, நான் வெந்தயம் சேர்த்துப்பேன். கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம், மஞ்சத்தூள், அது ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஏன்னா நம்ம பருப்பு விசில் வரும்போது மேலே பொங்கி வராது, அதனால தான் நான் எண்ணெய் ஊற்றுவேன். அப்புறமா அதை நல்லா மூடி போட்டு குக்கரில் விட்டேன். இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா கொஞ்சம் பொரியிற டைமில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உளுத்தம்பருப்பு போட்டோன்னு நல்லா அதை ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 பல் போல் பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன். ஏன்னா வாசனை நல்லாயிருக்கும், பூண்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 3 பல் போல் தட்டி போட்டுக்கிட்டேன். அது கூடவே வெங்காயம், பொடிசாக அரிஞ்ச வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கினேன். விசில் 1 வந்துடுச்சு, நல்லா விசில் வந்துகிட்டே இருக்குது. அப்புறமா நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக போல் வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும், பச்சை வாடை வராது. நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டேன். ஏன்னா இதில் தக்காளி போட முடியாது இல்லையா, நம்ம தக்காளி போட்டும் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி தக்காளி போடலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறமா வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெரட்டிக்கோங்க. ஏன்னா அதில் பிசுப்பெல்லாம் வரும்ல, அதனால் நல்லா பெரட்டி விட்டுருக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அதில் அந்த பிசுப்பெல்லாம் போகணும்ல, நல்லா வதக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம இதில் தண்ணியும் ஊற்ற முடியாது, எண்ணெய் மட்டும்தான். அதனால் நல்லா பெரட்டி விட்டுருக்குங்க. நான் இப்போ அரிசி கழுவி வச்சுருக்கேன். அதனால் சாப்பாடு உல வச்சுட்டேன். அது ஏன்னா ஒரு சைடு கொதிக்கும், அந்த டைமுக்குள்ளே இது நல்லா ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு வாட்டி நல்லா வெண்டைக்காவை பெரட்டிட்டு அந்த பிசுப்பத்தன்மை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஏன்னா வேகவும் செய்யணும் இல்லையா, அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டேன். குக்கர் விசில் வந்துடுச்சு. இப்போ அதில் திறந்து பருப்பு வெந்துச்சானு பார்க்கலாம். இப்போ குக்கரை திறந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு, நல்லாவே குழன்னு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நல்லா பருப்பை கலரி விட்டுக்கணும். ஏன்னா அடியில் லைட்டாக பிடிச்சிருந்தா அது நம்ம கலரி விட்டால் சரியாயிடும். இப்போ வெண்டைக்காவை பார்க்கலாம். வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பிசுப்பு தன்மைலாம் போய் நல்லா தனித்தனியாக எல்லாமே பிரிஞ்சு வர மாரி இருக்குது. நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த இதில் லாஸ்ட்டாக மிளகாத்தூள் உப்பு போட்டோன்னா நமக்கு நல்லா கிரின்ச்சியாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். அதை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டேன். நல்லா அந்த எண்ணெய் தெரிகிற வரைக்கும் பெரட்டி நல்லா விட்டுக்கிட்டேன். அந்த பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுட்டு திருப்பி பெரட்டி விட்டேன். நல்லா மசாலா வெண்டைக்காய் கூட நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நல்லா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணலாம். சாம்பாருக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நான் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஏன்னா கடுகு பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கடுகு பொரிஞ்சோன்னா லைட்டாக ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டு, ஏன்னா மிளகா கிள்ளி சாம்பாரில் ஒரு 5 மிளகா போல் நான் போட்டிருக்கேன். பூண்டு தட்டி வச்சுருந்த பூண்டை எடுத்து போட்டு பெருங்காயம் தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க பருப்புலாம் சேர்த்துப்பாங்க, நான் தாளிக்கும் போது தான் சேர்ப்பேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நல்லாயிருக்கும், மிளகா கிள்ளி சாம்பாருக்கு கொத்தமல்லி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், மணமாக நல்லாயிருக்கும். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சான்னு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா தக்காளி எடுத்து போட்டுட்டேன். தக்காளியும் 2மே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வதங்கணும் இல்லையா. ஒரு உப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வதங்கும், சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு, மஞ்சத்தூள் போட்டால் நம்ம மஞ்சத்தூள் சாம்பார் பருப்பில் போட்டதுனால இதில் போட வேண்டியதில்லை. உப்பு மட்டும் நல்லா போட்டு நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
அது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது கொதிச்சதுக்கப்புறமா ஒலையும் கொதிச்சிடுச்சு. சாம்பார் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அதை நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு, ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அடி பிடிக்கும் சாம்பார். ஏன்னா பருப்பு அடியில் போய் தேங்கிடும். அதனால் நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறமா 2 நிமிஷம் போல் ஒரு கொதி விடுங்க. ஏன்னா மிளகா கிள்ளி சாம்பார் தானே, கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும். நம்ம காயினா தான் வேக விடணும் இல்லையா, அதனால் இது மிளகா கிள்ளி சாம்பார்னால கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கிட்டேன். புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா அது கொதி வந்துடுச்சு. அது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரது தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நான் மிளகாத்தூள் போடுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் நான் போட மாட்டேன். எனக்கு என்னவோ கடைசியாக மிளகாத்தூள் போட்டால் தான் இந்த மிளகா கிள்ளி சாம்பாரே கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கமே தெரியும். நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் கடைசியாக மிளகாத்தூள் போடுவேன். அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்களேன், நல்லாயிருக்கும். அது எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் லாஸ்ட்டாக இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். சாதம் சாம்பார் போட்டுட்டு பொரியல் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.